மண்டேனாலே எவ்வளோ கஷ்டங்கிறது கண்டிப்பாக தெரியும். எந்திரிச்சு காலையிலே வேலை பார்க்குறது அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். மற்ற நாள்லாம் ஓடிட்டே இருப்போம், தெரியாது. ஒரு நாள் பிரேக் விட்டு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி எங்களோட டே 4 o'clockே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னோடய தக்காளி சாதம் ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். இதுக்கு 3 சைஸ் பெரிய வெங்காயம், அப்புறம் தக்காளி, மிளகா, மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 3 நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த மல்லி இலை, புதினா இலையை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், வத்தல் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் ஆட் பண்ணி குக்கரை மூடிட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை, மட்டன் குழம்பு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. வாழ்க்கை விரும்பியதை பறிக்கலாம், ஆனால் நம்பிக்கையை பறிக்கவே முடியாது. கிடைச்சதை வாய்ப்பாக மாற்றுவோம், இழந்ததை பாடமாக மாற்றுவோம், வெற்றியை நம்ம அடையாளமாக மாற்றுவோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?